ஏன்னா ஒரு கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்க வந்து நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த 26/12/2025க்கான ஒரு கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 25ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 785. ஓகே, நம்ம வந்து என்ன கொடுத்தோம் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அது நம்ம வந்து ஆல் போர்டுக்கு நேற்று 5 அப்படி 4 நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். இதில் 4 நம்பர் மட்டும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம், வரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி. இன்றைக்கி ஏன்னா வந்தது 5 நம்பர் தான் வந்திருக்குது. அது ஏபிபிசிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்த மேக்ஸிமம் எடுத்த போது 2ஆம் நம்பர் வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். அப்படி இல்லை 7ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா 57/75 தான். நம்ம எதிர்பார்த்த நம்பர் பார்த்திங்கன்னா 42, இந்த 52 கொஞ்சம் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா 57/75 தான். 75 தான் நமக்கு வந்து ஏசியில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பராக ஒரு வினிஸ் வந்து கிடச்சிது நம்மளே. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ப்ளஸிங்கை பார்க்கலாம். உங்கள் கண்டிப்பாக மேட்ச் சேனல் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளே. ஓகேவா, நம்மளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஎஸ்சி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புக்கிங் எடுக்கிறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 இந்த நம்பர் புக்கிங் பண்ணிக்கலாம். பெண்டிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான் நம்மளே. ஓகேவா, நம்மள இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 869 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 869 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 698 போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்ச நம்பர் 5/3 5/3 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 869 வச்சு நமக்கு 5 3 கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 275 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 275 எஸ்ஐன் ஆப்ஷன் 698 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0/1 0 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 275 வச்சு நமக்கு 0/1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 173 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி 173 எஸ்ஐன் ஆப்ஷன் 698 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா 8/0 8 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம அந்த 173 வச்சு நமக்கு 8 கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் இருக்குது. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 869 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வரும்னு பார்த்துடலாம். 869 எஸ்ஐன் ஆப்ஷன் 698 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5/3 5 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி 869 வச்சுட்டு நமக்கு 5 3 கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 785 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். ஏன்னா 785 எஸ்ஐன் ஆப்ஷன் 698 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0/6 0 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 785 வச்சு நமக்கு 0/6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. வந்த எந்த பொருளாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்து வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஒரு 5ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருந்துச்சு. 275 வச்சு நமக்கு வந்து 1ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு 8ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு வந்து 5ஆம் நம்பர். மக்களே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு 6/0 நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 0 நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வருது. உங்கள் கணிப்பில் அந்த 0 நம்பர் வந்துச்சுனாலும் நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே மேலே அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கசிங் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 869 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 869 போட்டுருக்கோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 மெத்தட் வந்து ஒரு மெத்தட் தான் கரெக்டாக வேலை செய்யுது, ஒரு மெத்தட் மாறுதுன்னா நான் வந்து 2 மெத்தடில் தனித்தனியாக எடுத்து வரேன். ஓகே, 869 பிறகு ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 439 வச்சு நம்ம முதல் கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நமக்கு வந்து 7 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 869 வச்சு நமக்கு 7 3 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 275 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம்.
பார்த்தீங்கன்னா 275 ரூட் ஆப்ஷன் 439 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் மட்டும்தான் கிடச்சிருக்கு. 7 அப்படி இல்லாட்டி 7 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாள் ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அந்த 275 வச்சுட்டு நமக்கு 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் சார் 173 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 173 ரூட் ஆப்ஷன் 439 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 8 அப்படி இல்லாட்டி 5. 8 அப்படி இல்லாட்டி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 173 வச்சுட்டு நமக்கு 8 5ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 869 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். 869 ரூட் ஆப்ஷன் 439 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லாட்டி 3. 7 அப்படி இல்லாட்டி 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 869 வச்சுட்டு நமக்கு 7 3 கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 785 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 785 ரூட் ஆப்ஷன் 439 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லாட்டி 3. 2 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 785 வச்சு நமக்கு 2 அப்படி இல்லாட்டி 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. வந்த எந்த போர்டோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் எடுத்துருந்தோம். இதில் வந்து நமக்கு 7ஆம் நம்பர் வந்து பி போர்டில் 2 days பாஸ் ஆயிருக்கு. அடுத்தபடி நமக்கு வந்து ஏ போர்டில் 2 days பாஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் வந்து ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கும் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கண்டிப்பாக ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 2 அப்படி இல்லாட்டி 3ஆம் நம்பர் வந்து செலக்ட் டைப் பண்ணி பாருங்கள். நம்மளே ஓகேவா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டுக்கு 2 0 2 3 எடுத்துருக்கோம் ஓகேவா. ஏ போர்டு பி போர்டுக்கு 2 அல்லது 3ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்கோம். ஏ போர்டு சி போர்டுக்கு 6 அப்படி இல்லாட்டி ஒரு 0 வந்து எடுத்துக்கோம். நாளை பார்த்தீங்கன்னா ஒரு 0 கேமில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த போர்டு வரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சி போர்டு அண்டு பி போர்டு கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம் மாதிரி தான் வருது. கணிப்பு லான்ச்லாம் டைப் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 6 0 வந்து எடுத்துக்கோம். 6ஆம் நம்பர் வந்தால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு கொஞ்சம் வரலாம். 8 7 6ன்னு வரலாம். 0 வந்தால் நமக்கு வந்து சி போர்டு கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 அப்படி 7க்கு இந்த ஆல் போர்டு ட்ரை பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ட்ரை பண்ண மாதிரி அந்த 0 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அதிகமாக வருது ஓகேவா. 6 0 அல்லது 6 மெயினாக வந்து 0 நம்பர் நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேவா. ஏபிசிக்கு நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். 0 வந்தால் 0 3 30 0 2 20 இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 6ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா 63 36 62 26 இந்த மாதிரி வரதுக்கு நம்ம வர மாதிரி தான் நம்ம வந்து எடுத்து வந்துருக்கிறோம். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களே ஓகேவா. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஓகேவா. கேமல இன்றைக்கி என்ன ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 785 பார்த்தீங்கன்னா இது பி போர்டு கொஞ்சம் 8ஆம் நம்பரில் எதிர்பார்த்துருக்கப்பல நான் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 4ஆம் நம்பர் தான் இன்றைக்கி வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 4ஆம் நம்பர் என்ன கணக்கு தெரியல. ஏ போர்டுக்கு 4 அப்படி 7 தான் எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் வந்த நம்பர் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் வந்துருச்சு. 7ஆம் நம்பர் தான் 4ஆம் நம்பர் வந்துருச்சு. நம்மளே திருவேங்கடம் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5 அப்படி 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல. இதில் பார்த்தீங்கன்னா 785க்கு 2 நம்பருமே வந்து ஒரு சூப்பராக ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. ஆனால் சி போர்டுக்கு 7 2 6 எதிர்பார்த்துருப்பல. ஆனால் ஏ போர்டுக்கு மாறிடுச்சு. போர்டு வந்து இன்றைக்கி வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்தபடி அருள்தாஸ் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 5ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல. ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு அருமையான ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்கப்பல. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல. பி போர்டில் 3ஆம் நம்பர் வந்து 8ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் 7 பி போர்டில் 8 வந்து கொடுத்துருப்பல. ஒரு சூப்பரான ஒரு ஏபிக்கு ஒரு அருமையான வினிஸ் வந்து கொடுத்துருப்பல. ஆனால் சி போர்டு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 5ஆம் நம்பர் மட்டும் வச்சுருந்தப்பல ஒரு சூப்பராக வினிஸ் எடுத்துருப்பல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா யோகேதரா அவர் பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கு 56 58 வச்சுட்டப்பல. ஏ போர்டுக்கு 5 வர மாதிரி வச்சுட்டப்பல. பிசிக்கு பி போர்டில் 5 வர மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா பிசிக்கு ஒரு 58 85 திருப்பி வச்சுருந்தாப்புல. ஒரு பிசியாச்சும் ஒரு சூப்பராக வினிஸ் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. போர்டும் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 5ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்துட்டப்பல. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அருள் ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 3 4 7 கொடுத்துருக்கப்பல. இல்லை 7ஆம் நம்பர் வந்து சூப்பராக ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. அடுத்து சரத் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 2 இல்லாட்டி 5ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல. இல்லை 5ஆம் நம்பர் வந்து சூப்பராக வினிஸ் கொடுத்துருக்காங்க நம்மளே. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் நிறைய பேர் வந்து கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா அந்த 5 8 இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருப்பல. 85 கொடுத்துட்டப்பல. 85 வந்தது 85 பார்த்தீங்கன்னா ஏபிக்கு கொடுத்துட்டப்பல. சாரி ஏபிக்கு கொடுத்துட்டப்பல. ஆனால் வந்தது பிசிக்கு 785 வந்துருச்சு. ஏன்னா ஓரளவுக்கு நம்பர் டெய்லியும் எடுத்துடுறாப்புல. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து வினிங்ஸ் எடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கும்.
அடுத்தபடியாக மோகன்ராஜ் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 5 தான் வரும்ன்ட்டு அதிகமாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம்ல. பி போர்டு 2 வச்சு வஞ்சானா பி போர்டு ஒரு 8 வச்சுருந்தோம்னா ஒரு சூப்பராக வந்திருக்கும். இவரும் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெட்டி 75-25 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்கப்பில். 2 செட்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் வந்து கொடுத்துருக்கல. நாளைக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாலா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 705 7 2 நம்பர் வந்து 4 நம்பர் கொடுத்துருக்கப்பில். இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் 5 7 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் வந்து கொடுத்துருக்கப்பில். கார்த்தி அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5 நம்பர் கொடுத்துருக்கப்பில். ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிச்சு, சி போர்டுக்கு போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு வெட்டியாக இருந்திருக்கும். அடுத்தபடியாக அவர் பார்த்தீங்கன்னா காமெடி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 எழுதிருக்காரு ஏ போர்டுக்கு. ஆனால் 7 வந்துடுச்சு. ஆனால் பி போர்டுக்கு ஒரு 3 பவர் 8 வச்சுருந்தப்போனா இன்றைக்கி ஒரு பிசியில் ஒரு இன்னிங்ஸ் சூப்பராக இருந்திருக்கும். ஒரு அருமையான இன்னிங்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து கொய்யாமணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 7 8 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே நமக்கு வந்து ஏபியில் சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு. ஒரு அருமையான ஒரு பேசிங் தான் எடுத்துருக்காப்புல. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. மறக்காமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்ட் பண்ணுறதுனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்சா ஸ்ட்ராங்காக வந்து சிங்கிள் நம்பரே கொடுங்க. ஓகேவா? ஏன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகே ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்து. ஓகே மேலே புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு வெற்றியோடு சந்திக்கலாம்.